பிக்சல் 7 ஃபோன் வந்து நம்ம போர்ட் வந்து ஃப்ரெஷ் போர்ட் எங்கேயும் கழிவு சரிதானே இதை பற்றி டீடைல்ஸ் ஒரே செல்ல வெயிட் பண்ணலாம் ஃபோன் நான் இந்த டூலை வச்சு டிஸ்பிளே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் சரிதானே இது காட்டுங்க ஒரு டூல் வந்து சரிதானே இப்போ இந்த டூலை வச்சு நான் இந்த டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிக்கிறேன் பாருங்க டிஸ்பிளே ரிமூவ் பண்ணி காட்டுறேன் போர்ட் எப்படி பாருங்க போர்ட் ஃப்ரெஷ் போர்ட் கழட்டி ஸ்டிக்கர் நான் செஞ்சோம் சரி சரி ஃபோன் டிஸ்பிளே நமக்கு பெஸ்ட் டிஸ்பிளே பார்த்துறோம் டிஸ்பிளே சைட் போய் இந்த டூலே வேறு ஆகி சரி இப்போ இந்த ஃபோன் வந்து நான் செய்ய போகிறேன் சார்ஜ் கிடச்சேன் எம்பி எடுத்து தான் எடுக்கல அப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் டிசி பவர் சப்ளைல ஜட்மெண்ட் எடுக்கணும் டிசி பவர் சப்ளை தான் இதை தான் பெஸ்ட் படிக்கணும் இதில் தான் மெயின் ஃபோன் எங்களுக்கு டைக்னஸ் பண்ணிக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நாங்கள் வேலை செய்யறது எங்களுக்கு சரியாக லொகேஷன் பண்ணுற யார் டிசி பவர் சப்ளை இதில் நாலேஜ் இருக்கணும் அடுத்தது மல்டிமீட்டரில் செக் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் எங்கே செக் பண்ணணும் நோ ப்ராப்ளம் வந்தால் ஃபஸ்ட்டுக்கு வீபர் அதுக்கப்புறம் ரெண்டாவது எங்க இங்க யார் ஆயிடும் மெயின் லைன் எது அதுல எத்தனை ஜிஆர் வரணும் எத்தனை வோல்டேஜ் வரணும் அப்படி தெரிஞ்சுக்கணும் அதே ஐபோன் ஆயிந்தா விடிடி மெயின் எந்த போன் ஐபோன் ஈஸியா எங்களுக்கு அதை கண்டுபிடிக்கவே இல்லை படிச்சது சொல்லியாது சரி இந்த போனே என்ன செய்ய பெஸ்ட் இது என்ன கண்டிஷன் தெரியா போன் என்ன பிரச்சனை தெரியா டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணினால என்ன செய்யும் கன்ஃபார்ம் பண்ணி தரும் எந்த இடத்துல நாங்க வேலை செய்யணும் சரிதானே அப்போ ஓகே இந்த போன் இப்போ என்ன செஞ்சுட்டு ஃபுல்லாவே என்ன ரிமூவ் பண்ணிட்டு இப்போ என்ன செக் பண்ணணும் நாங்க இதை டிசி மெஷின்ல கனெக்ட் பண்ணி செக் பண்ண போறேன் ஒன்றுமே செய்யலை யாரு செக் பண்ண போறீங்க ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெடியா யார் வேற யாராவது கொடுத்துருவேன் மாறா ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன செக் பண்ணணும் எப்படி என்ன பார்க்க பெஸ்ட்டுக்கு எங்கேருந்து செக் பண்ணுறீங்க அவ்வளோதான் சப்ஜெக்ட் ஓகே ரெடி இப்போ இதை மல்டிமீட்டரில் நாங்கள் பெஸ்ட்டுக்கு எந்த ஏரியாவை செக் பண்ண போகிறோம் பெஸ்ட்டுக்கு இல்லை இப்போ விபிஎச் பார்க்க முந்தி விபெட்ல இது ஷார்ட் காட்டுமா எங்களுக்கு காட்டாது விபெட்ல என்ன காட்டும் எல்லாமே ஓகேயா தான் காட்டும் ஏ ஆனா டிசி பவர் சப்ளைல அடிச்சு என்ன காட்டுனுச்சு டிசி பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணுங்க அது கிரவுண்ட் மற்ற சைடு வைங்க எத்தனை எடுக்குது 55 எடுக்குது சின்ன ஒரு எம்பியர் எடுக்குதுன்னு சொன்னா பேட்டரி கனெக்டர்ல எங்களுக்கு ஷார்ட் காட்டாது விபெட்ல ஒன் பண்ணாலும் ஒன்றுமே எடுக்காது 0 இல்ல இப்படியே தான் இருக்கும் மறுபடியும் நீங்க ஒழுங்கா வைக்கல நீங்க எத்தனை எடுக்குது 54 எடுக்க 2 செல்ற வந்து போன் வந்து ஷார்ட் வந்து இதை மல்டிமீட்டர்ல நீங்க இந்த விபெட்டை செக் பண்ணினா எத்தனை வரணும் எடுங்க மல்டிமீட்டர்ல எத்தனை வரணும் கூல் டெஸ்ட் என்ன மூட்ல போடணும் மல்டிமீட்டர் டயோட் மூட்ல போடுங்க கருப்பு எங்க வைக்கணும் சோப்பு எங்க வைக்கணும் ஓகே வைங்க 676 ஓகே தானே இதே மாத்தி வைங்க மாத்தி வச்சு எத்தனை வரணும் சரியா தானே வருது நான் சொன்னேன் தானே இந்த மாதிரி ஷோட்ல வந்து எங்களுக்கு மல்டிமீட்டர்ல கண்டுபிடிக்கலாம் எങ്ങനെ கண்டுபிடிக்கணும் எങ്ങനെ இப்போ இது மல்டிமீட்டர்ல கண்டுபிடிக்கலாம் எந்த ஏரியா அட்டாக் பண்ணணும் அங்க எத்தனை வரணும் மல்டிமீட்டர்ல செக் பண்ணீங்களா அங்கேயும் அங்க விளங்கும் இதுல 100க்கு 100 என்ன பிரச்சனைன்னு சொல்லி சரிதானே எந்த இதுவும் இல்லை ஆனா இப்ப போனியோ இல்லை எங்கள்கிட்ட இதுக்கு இஸ்மெட்டிக்கும் இல்லை போனியோவும் இல்லை இதுக்கு இந்த மாடலுக்கு ஒன்றுமே இல்லை எப்படி செக் பண்ணி போறேன் அதுதான் சப்ஜெக்ட் போனியோ இல்லாம வேலை செய்யறதுக்கு தெரிஞ்சுக்கணும் போனியோ இல்லாம எங்கட விபிஎச் லைனை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் எந்த போன் வந்தாலும் பெஸ்ட்டுக்கு அது அப்புறம் புறவைக்கு பார்த்துக்கொள்ளும் மற்ற விஷயம் ஏதாவது போனா என்ன செஞ்சு கொள்றேன் இந்த போன்ல எப்படியுமே இல்லை போனியோ இந்த மாடலுக்கு அப்ப இதுதான் சப்ஜெக்ட் பெஸ்ட்டுக்கு போர்டு வெளியே எடுக்கணும் ஓகே கட் பண்ணுங்க ஏன்னா போன் வந்து நோ பவர் டிசிலையும் கனெக்ட் பண்ணி பார்த்துரும் ஷார்ட் காட்டுது போர்டு வந்து ஃப்ரெஷ் போர்டு கிட்ட போர்டை பாருங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் கழட்டி இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இந்த போர்டை வந்து சீல்டு ஒன்றுமே கழட்டாமல் எங்களுக்கு மெயின் லைனை கன்ஃபார்ம் பண்ணலுமா இல்லாவா மெயின் லைனை கன்ஃபார்ம் பண்ணலுமா இல்லாவா எப்படி கன்ஃபார்ம் பண்ண போறீங்க செக் பண்ணுங்க ஓகே சரிதானே எங்கள்கிட்ட சீல்டை கழட்டாமே செக் பண்ணி கொள்ளலாம் எப்படி செக் பண்ண சொல்லி தந்துட்டானே செக் பண்ணுங்க ஒரு சைட்ல எத்தனை வருது ஒழுங்கா வைக்கணும் 0 மற்ற சைடு வைங்க ரெண்டு சைட்லயுமே சேம் வேல்யூ வந்தா என்ன பிரச்சனை சேம் வேல்யூ வரையலாவே எத்தனை வரணும் ஓகே அவனா எங்களுக்கு 0 ரெண்டு சைட்லயுமே 0 வருது அப்ப எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு போன் வந்து என்னது ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு இப்போ இதை வந்து என்ன செய்யணும்
இப்போ சீல்டை கழட்டணும். கன்ஃபார்ம் பண்ணின போது நாங்கள் என்ன செஞ்சு கொள்றேன், சீல்டை கழட்டி கொள்றேன். இப்போ இந்த இந்த இதில் ஷார்ட் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கழட்டிவே இல்லை. சரிதானே? இப்போ இதில் என்ன செய்யணும், இந்த சீல்டை ரிமூவ் பண்ணிக்கணும். சரிதானே? ஓ நல்ல மாதிரி தான். இப்போ சரியில்லை விலகிட்டு தானே, கன்ஃபார்ம் ஆகிட்டு தானே. ஃபஸ்ட் நான் சரி இந்த சீல்டை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். கட்டி என்ன செஞ்சுட்டேன், ரிமூவ் பண்ணிக்கிறேன். 2 பவர் ஐசி, டபுள் பவர் ஐசி பயப்படுறல. இப்படி இப்படி எத்தனை பவர் இருந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை, இல்லை அது சப்ஜெக்ட் இல்லை. போனியோ இருந்தா எங்களுக்கு போனியோ இதில் இல்லை, இந்த மாடலுக்கு போனியோவும் இல்லை. இப்போ இதில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறேன் மெயின் லைனு? இப்போ சரி வந்துட்டு நான் விஷயம் ஷார்ட்கட்டாக எப்படி கண்டுபிடிக்கிறேன்? சரி இப்போ என்ன செய்ய போறீங்க, இந்த இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ரோசிங் போடணும். பெஸ்ட் செட்டப் பவர் ஐசி ரெண்டுக்கும் சுற்றி ரோசிங் போட்டுட்டு எந்த இடத்துல நாங்கள் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். பெஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு கபாசிட்டரை ஃபோக்கஸ் பண்ணணும் தானே. ஏன்னா அந்த கபாசிட்டருக்கு வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணிடணும்னு சொன்னால் இந்த சைடில் எங்கே சரி ரிமூவ் ஆயிடும். ஓகே, 2 சைடு ரோசிங் போடுங்க. பிரைமரியில தான் இப்போ வோல்டேஜ் கொடுக்க போறீங்க. அப்போ என்ன செய்யணும், ஃபோக்கஸ் செய்யணும் சரியா பிரைமரி லைன்ல. செகண்ட் லைன்ல கொடுத்தீங்கன்னு சொன்னா சரிதானே, முடிஞ்சது சப்ஜெக்ட் எல்லாம். ஓ சரியா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த செக் பண்ண கபாசிட்டி பண்ணி வைக்குது. ஓகே கொடுக்க போதும் நிப்பாட்டுங்க. ஓகே ஃபோன் என்னது என்ன பிரச்சனை வந்து நோ பவர்ல. இந்த ஃபோனில் வந்து ஃபோன் போர்டை செக் பண்ணுறேன்னு சொன்னால் டிஸ்பிளே சேஃபாக ரிமூவ் பண்ணணும். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணின பொறுத்து என்ன செய்யணும், போர்டை ரிமூவ் பண்ணிடலாம். போர்டை ரிமூவ் பண்ணின பிறகு ஷோட்டை ரிமூவ் பண்ணிக்காரு. விலங்கி என்ன விஷயம் எப்படி ரிமூவ் பண்ணிக்கொள்றேன்னு சொல்லி சரிதானே. இதில் ஐஃபோனில் வந்தாலும் எப்படி, ஐஃபோனில் வந்து விடிடி மெயின், அப்படி இல்லைன்னு சொன்னால் விடிடி பூஸ்ட் லைவ் அவுண்ட் செஞ்சார் அவர்னா. ஓகே தானே. இப்போ சின்ன விஷயம் தான் இதுலேயும் எவ்வளோ நேரம் முடிஞ்சு. ஆனால் டிஸ்பிளே கழட்டுறதும் போர்டை வெளியே எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துது. சரி இப்போ ஒன்று பியாமல் சேஃபாக செஞ்சுக்கணும் இந்த வேலையை. இப்போ நான் செய்ய போகிறேன், டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் கடிச்சு பார்ப்போம் என்ன கண்டிஷன். எம்பிஎல் பார்த்து போடுமா 0.4 எடுத்துட்டு 0.6 ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பாருங்க. டிஸ்பிளே நான் கட்டுற லிமிட் வாயில அவங்க எது யூஸ் ஆன டிஸ்பிளே கட்டுறதுக்கு மெஷின் சரிதானே. வெயிட் பண்ணுங்க, எம்பிஎல் 1.8 க்கு மேல இருக்கணும். வெயிட் பண்ணாது. செகண்ட்ல போட்டு டிக்ளேர் கேமரா. ஓகே ஒண்ணா இது சார்ஜ் கழட்டி கடிங்க. 0.6 1.1 1.6 ஓகே தானே. சரிதானே, ரெடி. டச்சை பாருங்க, டச் ஆகுதா? ஓகே பாஸ்வேர்டும் இல்லை, பாஸ்வேர்டு இல்லை. கஸ்டமர் டேட்டா பார்க்குறதில்ல, லோக் பண்ணுங்க போன. இப்போ மறுபடியும் ஃபோன் கொண்டு ஒன்று இல்லை.